திரு குபேந்திரன், ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருது அப்படின்னு தாவேகா கொடியை பார்த்துட்டு திரு பழனிசாமி அவர்கள் பரவசப்பட்டார்கள். தாவேகாவை ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக பார்க்குற எண்ணம் அதிமுகவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும், சில வாரங்களுக்கு முன்பு வரையிலும் இருந்தது. இப்போ அதிமுக கடுமையாக தாவேகாவை சாடத் தொடங்கியிருக்கு. அது அக்னீஸ்வரன் போன்றவர்களுடைய வார்த்தைகளில் கூட அந்த உஷ்ணம் வெளிப்படுது. தாவேகா அதிமுகவை ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ணாமல் புறந்தள்ளிட்டு பிஜேபி தலைமையில் இருக்கிற மற்றும் பலர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விஜயுடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம். அது ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சியினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழான்னு அறிவிச்சிட்டு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சியை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, ஒரு டான்ஸு, ஒரு பஞ்சு டைலாக்கு, ஒரு ஸ்டாண்டப் காமெடி. ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் 3வது ஆண்டு தொடக்க விழாவில் என்ன மாதிரியான அரசியலை பேச வேண்டும், இன்னும் பிப்ரவரியில் 3 வாரம், மார்ச்சில் ஒரு 4 வாரம், ஏப்ரலில் அதிகபட்சம் 2 வாரம், மொத்தமே 4 ஒரு 2 7 8 வாரம் தான் இருக்குது. 9 வாரம் தான் இருக்கும், 8 வாரம் தான் இருக்கும் எலெக்ஷனுக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அரசியல் கட்சியுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவில் அவர் என்ன பேசுறாரு? இதை அரசியல் பேசியிருக்கிறாரா? திமுகவை ஒரு திருக்குறள் சொல்லி தாக்கி இருக்கிறார். அது அவருடைய உரிமை. கற்பனையில் ஒரு திருக்குறளை எங்கேயோ கடன் வாங்கி பேசியிருக்கிறார். சரி, அடுத்து அதிமுகன்ற ஒரு கட்சியவே அவர் கட்சியாக கருதலை. திமுக விசஸ் தாவேகா என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். பாஜக தலைமையில் மற்றும் பலர், அதாவது அதிமுக எனக்கு இணையான கட்சி அல்ல, கருத்து கணிப்பில் என்னுடைய கட்சி முன்னிலை வகிக்கிறது, நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன், அவர் திட்டத்தோடு வந்துட்டார். இப்போ கவர்னர் ஆட்சி அமைக்க வாருங்கள் என்று அழைப்பது மட்டும்தான் பாக்கி என்ற ரீதியில் விஜய் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நம்பிக்கையாக பேசலாம், ஆட்சிக்கு வரலாம், ஆட்சிக்கு வரப்போகிறோம், இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் திமுகவை தீய சக்தி அகற்றுகிற தூய சக்தின்னு ஒரு பக்கம் பேசிட்டு, அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறார். அதாவது 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது இப்படி தான் கேலி செய்தார்கள், நடிகர் என்று சொன்னார்கள், அரசியல் அரிச்சுவடி தெரியாது எம்ஜிஆருக்கு, இப்படிலாம் பரிகாசம் செய்தார்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் கேலி செய்தார்கள் எல்லாம் சொல்லிட்டு, பழைய துருப்பிடிச்சு போன, நஞ்சு போன, நொஞ்சு போன 1008 வராதிங்க, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்ற ரீதியில் பேசுகிறார். விஜய்க்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய உரிமை திமுக விமர்சிப்பது, அதிமுக விமர்சிப்பது, ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு பைட் போட்டு காட்டுறேன். இந்த நேர்மை விஜயிடம் இருக்க வேண்டும், வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. இது ரஜினி பேசிய ஒரு டைலாக். யார்? அதிமுக எதிராக ரஜினி அவர்கள் குரல் கொடுத்த போது, வாய்ஸ் கொடுத்த போது, ஜெயலலிதாவுக்கு எதிர்வினையாக ரஜினி பேசியது ஒரு 4 செகண்ட் தான். கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு? நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் 95% 20 years முன்னால நான் அது வாங்கியிருக்கேன், ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அதாவது ரஜினியை பார்த்து ஜெயலலிதா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார், ரஜினி சினிமா துறையில் கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையா என்று கேள்வி கேட்கிறார். ஏன்னா ரஜினி அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்தார். ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ரஜினி பதில் சொல்கிறார், ஆமாம் திரைப்படத்துறையில் கருப்பு பணம் வாங்கினேன், நான் போய் சொன்னால் அது ஏமாத்துற மாதிரினாரு. திரைத்துறையில் இருந்து கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஊழல் செய்யாத பிதாமகரா, புனிதரா? இன்றளவுக்கும் தான் வாங்கிய ரோல் ராய்ஸ் காருக்கு வரி கட்ட சொன்னால் வரி கட்ட மாட்டேன், வரி விலக்கு வேணுங்கிறாரு.
புலி படத்தில் 15 கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டு அது ஏன் கணக்கில் காட்டலன்னா காலம் தாழ்த்தி கேட்குறீங்கன்னு ஐடி கிட்ட எதிர்க்க கேஸை போடுறார். மாஸ்டர் பட ஷூட்டிங் நடக்குது நெய்வேலியில். அவரை குண்டு கட்டா தூக்கி காரில் உட்கார வச்சு 2 பக்கம் 2 அதிகாரிகளோடு சென்னைக்கு கொண்டு வராங்க. விஜய் ஒன்றும் ஓடி போகிற ஒரு நபர் அல்ல. சம்மன் அனுப்பினால் ஓடி வந்து பதில் சொல்லுகிற ஒரு நாணயமாக நபராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட விஜய் தான் வாங்கிய சம்பளத்துக்கு கணக்கு காட்ட மாட்டார், தான் வாங்கிய காருக்கு வரி கட்ட மாட்டார், தனக்கு வந்து விசாரணை கூப்பிட்டா வந்து அவர் குண்டு கட்டா கூட்டின ஒரு அளவுக்கு தான் இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு இந்த 2 கட்சிகள் ஊழல் செய்த கட்சிகள். கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி நான் சொல்லலை. கண்டிப்பாக ஊழல் நிறைந்த ஊழல் மலிந்த ஆட்சிகளாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படி மனித புனிதரா, ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி ஏன் கணக்காட்டில் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் வாங்கின காருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு ஏன் வரி கட்ட மறுத்தேன் என்பதை சொல்லுங்கள். ஏதோ திடீர்னு வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி 2017 அதிமுக திமுக கட்சி நினச்சி பார்த்தேன், மக்கள் கண்ணீர் வடித்தார்கள், எனக்கும் கண்ணீர் வந்தது. அப்போ நினச்சேன் இந்த 2 ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். சரி, திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரே, பாஜகவை பற்றி ஏன் பேச மறுக்கிறீங்க? பாஜக பற்றி ஏன் பேச்சு உங்களுக்கு வர மறுக்குது? என்ன ஆச்சு? கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது என்பதை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு முன்பாக நின்று பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏதோ வந்து நீங்கள் வந்து எங்கேயும் யாரையும் பார்க்க மாட்டீங்க, சந்திக்க மாட்டீங்க. ஒரு கட்சியினுடைய 3வது ஆண்டு விழா தமிழ்நாடே குலுங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு 30,000 பேர் அட 3 லட்சம் பேர் கூப்பிட்டு நடத்துனீங்களா? பனையூரில் ஒரு 300 பேர் 300 பேரை கூட்டிக்கிட்டு வந்து கட்சி விழா நடத்திக்கிட்டு அதிமுக திமுக பார்த்து சவால் விடுறீங்க. எம்ஜிஆர் ஒன்றும் சாதாரண நபர் அல்ல. நான் இங்கே ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். விஜய்க்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அவர் வந்து கரிஸ்மாட்டிக் ஹீரோ. ஒரு தனி மனித நபர் கட்சி தொடங்கினால் தனிநபருக்குத்தான் ஓட்டு போடுவார்கள், கட்சியோட கேண்டிடேட்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக நிறுத்துங்க அப்படின்னு செங்கோட்டைன்னு சொன்னாரோ இல்லை வேறு யார் சொன்னாங்களோ தெரில. அவர் நம்பிட்டார். தான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்படி நடந்தது 77 உண்மை. ஆனால் 77 அதற்கு முன்பு நடந்த மக்களவை தேர்தலாம் உண்மையிலே எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டது உண்டு. ஆனால் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்று பார்த்து ஓட்டு போடுகிற கலாச்சாரமும் நாட்டில் இருப்பதை விஜய் மறந்துவிடக்கூடாது. அதுல என்ன நிறைய கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. கோகுல் ஏதோ குறுக்கிட வரும்னார், அதுக்கு பதில் சொல்லு, சுருக்கமா சொல்லுங்க, மற்றவங்கள்ட்ட போகும். கண்டிப்பா அண்ணன் சொன்னார் இப்போ அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு. விஜயண்ணா எந்த இடத்துலையுமே அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லலை. எனக்கு தீய சக்தியும் வேணாம் ஊழல் கட்சியும் வேணாம் தான் சொன்னார். ஏன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க? அப்போ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு இருக்கும். இருங்க, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வடிவேல் நான் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அந்த பக்கமா போற சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவங்களே எடுத்துக்கிறாங்க. விஜய் வந்து ஊழல் சக்தின்னு சொன்னது வேற யாரையவா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்லல, அவரு தீய சக்தி வேணா ஊழல் கட்சின்னு சொன்னாரு. ஊழல் கட்சியும் வேணா எனக்கு தீய சக்தியும். அப்ப டிஎம்கேல யாரும் ஊழல் சொல்லுங்க சார். அப்படியே சரிங்க, அதிமுக ஊழலே பண்றாங்கன்னு சொல்லிட்டோமே, அதிமுக யாரும் ஊழல் பண்ணலையா? பயப்படுறீங்க அதிமுக சார்? பயம் இல்ல சார், திருத்தம். நான் சொல்றேன் கேளுங்க, அதிமுகன்னு ஒரு பேர் மென்ஷன் பண்ணல. நீங்க ஏன் உங்களை நீங்களே எடுத்து வச்சு சொல்றீங்க அதிமுகன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? என்ன பயம் எங்களுக்கு? முதல்ல எதுக்கு எங்களுக்கு பயம் சொல்லுங்க. எங்களுக்கு மடியில காண இல்லங்க, எங்களுக்கு பயம் இருக்கிறதுக்கு. எங்களுக்கு என்ன பயம்? என்ன பயம் உங்களுக்கு? எதுக்கு பயம் இருக்கணும் எங்களுக்கு? பத்திரிகையாளர் சந்திக்கல உங்க தலைவனுக்கு என்ன பயம் சார்? எதுக்கு தேவையோ அதுக்கு சந்திச்சார் சார். மதுரையில இதே பட ஷூட்டிங்க்கு கொடைக்கானல் போகும்போது மதுரை ஏர்போர்ட்ல நின்னு பத்திரிகையாளர் கிட்ட தெளிவா சொன்னாரு, யாரும் பின்னாடி வர வேணாம், நான் ஷூட்டிங் இது அரசியல் கட்சி இல்ல, அரசியல் வேலையாவும் நான் போல, நான் படத்தை நடிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னாரா? அது தேவையான இடத்துல அவர் தேவையான விஷயத்த பேசினாரு. திரும்ப எப்ப பார்த்தாலும் வந்து மீடியாவை பார்க்கல, பத்திரிகையாளரை பார்க்கலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.